நாம் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம்னு இப்படி சொல்ற மாதிரி பாமக அங்க வைக்கிற பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு 10 ஆண்டுகள் செஞ்ச சிறப்பு திட்டங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது சிறப்பு திட்டங்களை சொல்லுங்கன்னு தொடர்ந்து கேட்கிறோம். ஒரு மாசம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பிரதமர்கிட்ட இருந்து அதுக்கான பதில் இல்லை. ஒன்றிய அரசுல பங்கு வகிச்ச திமுக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் என்னன்னு சமீபத்தில் பட்டியல் போட்டு சொன்னேன். தமிழ் செம்மொழியாக அறிவிப்பு, ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம், சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம், சென்பாட் வரி நீக்கம், வரிசையா நிறைய பட்டியல் போட்டேன். அது மாதிரி தமிழ் அதே போல் தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை மட்டும் பட்டியல் போடுங்கன்னு தான் கேட்கிறோம். ஒண்ணு கூட பாஜகவில் சொல்ல முடியல. சிறப்பு திட்டத்தோட லட்சணம் இப்படிதானா? பொதுவான திட்டங்களாக இருந்தாலும், மாநிலத்துக்கு சேர வேண்டிய நிதியா இருந்தாலும், தமிழ்நாடு கொடுக்கிற வரிக்கு ஏற்ற மாதிரியான நிதியாவது வருதா? அதுவும் இல்லையே. பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுத்தா டபுள் மடங்கு நிதியை திருப்பி கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ₹1 கொடுத்தா வெறும் 29 பைசா மட்டும் திருப்பி கொடுக்கறாங்க. இது ஓரவஞ்சனம் இல்லையா? அது மட்டுமா? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஜிஎஸ்டியால எப்படி நலிஞ்சு போயிருக்காங்க? அசோக் லேலண்ட், டிவிஎஸ், ஹோண்டா, டொயோட்டா போன்ற நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்களை தயாரித்து வழங்குகிற 2500 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஓசூர்ல இருக்கு. இந்த உதிரி பாகங்களுக்கு 28 விழுக்காடு ஜிஎஸ்டி போட்டு அந்த நிறுவனங்கள் படாத பாடுபடுது. இவங்களை பற்றி என்றைக்காவது கவலைப்பட்டதுண்டா? 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து அதை எதிர்த்த விவசாயிகளை ஏதோ தீவிரவாதிகள் போல கொடுமைப்படுத்தினீங்களே. இன்னைக்கும் தலைநகர் டெல்லியில விவசாயிகள் நுழைய விடாம சாலை முழுக்க ஆணி அடிச்சிருக்கீங்களா? விவசாயிகளுக்கு நீங்க பண்ற கொடுமை மாதிரி இந்திய வரலாற்றிலேயே எந்த பிரதமரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் உலக வரலாற்றில் கூட எந்த சர்வாதிகாரியும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிரதமர் மோடி அவர்களே, உங்க 10 ஆண்டுகால ஆட்சியோட அடையாளம் என்ன? ரஃபேல் ஊழல், சிஏஜி ஊழல், தேர்தல் பத்திர ஊழல். இதுக்கெல்லாம் பதில் எங்க? இதுக்கெல்லாம் தேர்தலுக்கு பின் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். 12 வருஷமா குஜராத்தில் முதலமைச்சராக இருந்து மாநில உரிமைகளை பேசின மோடி அவர்கள் டெல்லிக்கு போய் பிரதமரானதும் மாநிலங்களை அழிக்க துடியாய் துடிக்கிறார். மாநிலங்களுக்குன்னு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது, மொத்த அதிகாரமும் தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கணும்னு சர்வாதிகாரியை போல நினைக்கிறார். பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் எஜமானர்கள் அல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் எஜமானர் அல்ல. மக்கள் தான் உங்களுக்கு எஜமானர்கள். அதை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னமும் மக்கள் கிட்ட இருந்து நீங்க வாக்கு கேட்க வரீங்க. நீங்க எப்படிப்பட்ட தோல்வி பயத்தில் இருக்கீங்கன்னு சிலிண்டர் விலைய குறைச்சதுலயே தெரிஞ்சிச்சு. வருஷா வருஷம் மகளிர் நலன் வருது, அப்போதெல்லாம் குறைக்காதவர் தேர்தல் வருதுன்னு இந்த வருஷம் குறைக்கிறார். சிலிண்டர் விலையை ஏத்துனது யாரு? இப்போ குறைக்கிறதா நாடகம் நடத்துற அதே மோடி தான். தேர்தல் வந்ததால பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறார். பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிச்சது யாரு? அதுவும் இப்போ குறைக்கிறதா நாடகம் நடத்துற அதே மோடி தான்.
நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடத்தை விதிகள் அது அமலில் இருப்பது மட்டுமல்ல, ஆனாலும் 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஊதியத்தை உயர்த்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க. மக்கள் மேல ஏன் இந்த திடீர் கரிசனம், பாசம், இரக்கம்? பிரதமர் மோடி அவ்வளவு இரக்கமும் பாசம் இருக்கக்கூடியவரா? கிராமத்தில் வாழுற ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும்னு காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த திட்டத்தை இவ்வளவு நாள் ஏன் முடக்கி வச்சிருந்தீங்க? காங்கிரஸ் கொண்டு வந்தது என்ன காரணமா? ஏழை மக்களுக்கு தானே பயன்படுது. ஒரு அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லையே உங்களிடத்துல. அப்படின்னா இந்த திட்டத்துக்கு முடக்கி வச்சதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய வன்மம் மட்டுமல்ல, ஏழை மக்களை வஞ்சிக்கிற எண்ணமும் தான் உங்களுக்கு இருக்கு. அதான் காரணம். எப்படியெல்லாம் 100 நாள் வேலை திட்டத்தை சீரழிச்சாங்க. அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கிறதுல முக்கியத்துவமே தரலையே, அளிக்கலையே. ஒடுக்கப்பட்டு வந்த நிதியையும் ஓரவந்தினியோட குறைச்சாங்க. இன்னும் சொல்லணும்னா ஆண்டுக்கு சராசரியா 40 நாட்கள் மட்டுமே வேலை கொடுத்து இந்த திட்டத்தோட நோக்கத்தை சிதைச்சு சின்னாபின்னமாக உருவாக்கினாங்க. கார்பரேட்டுகளுக்கு ரத்ன கம்பளம் விரிச்சு கொண்டிருக்கிறார் மோடி அரசு. ரத்தம் சிந்தி உழைக்கிற ஏழைகளுக்கு உதவியா இருக்கிற திட்டத்தை சீரழிச்சு வேடிக்கை பார்த்தது. நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்னதை பார்த்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு 294 ரூபாயிலிருந்து 319 ரூபாயாக உயர்த்தி இருக்காங்க. அடேங்கப்பா, மக்கள் மேல எவ்வளவு அக்கறை! அவ்வளவு அக்கறை இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி ஏன் செய்யல? ஏனென்றால் இதெல்லாம் கண்துடைப்பு நாடகம். திரும்பவும் நாம் உறுதியோடு சொல்றோம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலைவாய்ப்பு நாட்கள் 150 நாட்களாக உயர்த்தியும் ஊதியத்தை 400 ரூபாயாக உயர்த்துவோம்.